வழக்கம் போல காலையிலே இருந்து கிளம்பிட்டேன். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ரவுண்டுக்கு போனதுமே சரி இன்னைக்கு என்ன ஒர்க் அவுட் பண்ணலாம்னு யோசிச்சிட்டே இருந்தேன். நம்ம பாடியை சேஞ்ச் பண்ற சேலஞ்சில் இது செகண்ட் டே. நேற்று கொஞ்சம் பாடி பெயின் இருந்துச்சு. ஆனா பரவாயில்ல, சேஞ்ச் வேணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தானே ஆகணும். வழக்கம் போல கிரவுண்ட் எல்லாம் தொட்டு கும்பிட்டு சர்ச்சிங்லாம் முடிச்சிட்டு இன்னைக்கு 2 கிலோமீட்டர் ரன்னிங் ஒன்று தாங்க பிளான் பண்ணேன். ஆனாலுமே 10 நிமிஷம் 66 செகண்ட்ல முடிச்சிட்டேன். நேற்றை விட கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ரன்னிங் முடிச்சதுமே பாடி ஒர்க் அவுட் ஃபர்ஸ்ட் புஷ்அப்ஸ்ங்க 5 10 15 3 செட் போட்டு முதல் 5 போட்டுட்டு அப்படியே ஒரு 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணி நின்னுட்டு மறுபடியும் 10 போட்டுட்டு 10 செகண்ட் ஹோல்டு அப்படியே போட்டு 3 செட் முடிச்சிட்டேன். செகண்ட் செட்டுமே புஷ்அப்ஸ் தாங்க. அதுவுமே இதே மாதிரி ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்து ஸ்குவாட்லயுமே இதே மாதிரி 3 செட் வச்சிட்டு கண்டினியூவா லெக்குக்கு தேவையான பவர் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதையுமே ஒரு 3 செட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆப்ஸ் ஒர்க் அவுட்ங்க இதுதான் நம்ம தொப்பை குறைக்க கண்டிப்பா நம்ம பண்ணவே வேணும். இதுல ஃபர்ஸ்ட் செகண்ட் பண்ணும்போது ஓகே, 3 செட் பண்ணும்போது அந்த குத்து வயித்துல போட்டு குத்து குத்துன்னு குத்திச்சு. ஒரு வழியா ஒரு கொட்டெல்லாம் முடிச்சிட்டு ராமர் கூட உட்கார்ந்து பேசிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்து சாயந்தரம் போல ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன். போகும்போது என் முகத்துல அவ்வளவு சிரிப்பேனா 2 நாள் ஒரு கொட்டை முடிச்சேன்னா அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு எனக்கு ஒன்று தோணுச்சுங்க, எங்க ஸ்கூல் பக்கத்திலே ஒரு ஃபேமஸான டெம்பிள் அதாவது திருமலை கோயில் இருக்குதுங்க. இது சரியான ஃபேமஸ். இந்த கோயில், இந்த கோயிலை பார்க்கிறதுக்கே கேரளா பக்கத்து ஊர் எல்லா ஊர்ல இருந்து அவ்வளவு பேர் வருவாங்க வாரம் வாரம். ஆனா நான் பக்கத்திலே இருந்துகிட்டு ஒன் டைம் கூட போகலங்க. நம்ம கையிலே ஒரு அழகான பிளேஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ஆனா அதை என்ஜாய் பண்ணாம இருக்கும் பாத்தீங்களா. அதனால இனிமேல் நம்ம ஊர்ல இருக்கிற பிளேஸ் எல்லாம் ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், ஒரு டிராவல் பிளான் போட்டிருங்க, கண்டிப்பா போவோம். அடுத்து ஸ்கூல்ல போனதுமே ஸ்போர்ட்ஸ் டே பிராக்டிஸ் நடந்துட்டு இருந்துச்சு. பசங்க டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க மைண்ட் ஃபுல்லா ஒரே விஷயம் தான், எப்பண்டா விடுவாங்க, எப்பண்டா போய் விளையாடலாம்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. அதுவுமே எல்லாருமே கிரவுண்டை நோக்கி தான் ஃபர்ஸ்ட் ஓடியாந்தாங்க. சரி ஸ்போர்ட்ஸ் டே பிராக்டிஸ் வர ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. சரி எனக்கு ஃபுல்லா இவங்க ஃப்ரீயா விளையாடணும்னு சொல்லிட்டு ஒரு கோட் இல்லாம ஃபுல்லா விளையாட சொல்லிட்டேன். அதுக்கு சரியான சந்தோஷம். பசங்க நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடினாங்க. பாய்ஸ் டீம் நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. கேர்ள்ஸ் டீம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா சீக்கிரமாவே நல்ல கம்பேக் கொடுப்பாங்கன்னு நம்புறேன். போஸ்ட் டே முடிஞ்சதுமே இன்னும் சீரியஸா ட்ரைனிங் கொடுக்கணும். அது வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணட்டும். சரி இன்னைக்கு நம்ம டேயுமே இப்படியே முடிச்சாச்சு. நாளைக்கு இன்னொரு ஸ்டோரியில சந்திப்போம். டாடா.